ப்ளீஸ் யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. முறுக்கு ரெசிபி தானே அப்படின்னு நினச்சி வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் பண்ண பெரிய ஒரு ட்விஸ்ட், ஒரு ஃபால்ட் உங்களுக்கு தெரியாமலே போயிடும். ஸ்நாக்ஸ் போடுறதுக்காக நீங்கள் ரெசிபி பார்க்குறீங்களா? கண்டிப்பாக நான் பண்ண இந்த மிஸ்டேக்கை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிங்க. வெல்கம் டு AVD கிச்சன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ரெசிபி முழுமையாக புரியும். ரெசிபிக்காக அரை கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே அரை கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துட்டு எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எப்பயும் போல் முறுக்கு மாவு பார்த்துக்கே சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்தாச்சு. திக்காக இருந்தால் மட்டும்தான் முறுக்கு சிவக்காமல் ஓரளவுக்கு நல்ல கலரில் கிடைக்கும். அதனால் திக்காகவே பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பட் நான் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் பூந்தி ரெசிபி வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி எப்படி போடலான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ரோட்டுக்கடை ஸ்டைலில் முறுக்கு பண்ணலான்னு ஆசைப்பட்டு அதே வாட்டர் பாட்டிலில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹோல் போட்டு முறுக்கு புளியலான ட்ரை பண்ணேன். நான் சொன்ன பெரிய ட்விஸ்ட் அண்ட் சொதப்பல் இதுதான். அது என்னன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம பாட்டிலில் மாவை திணிச்சு அதுக்கப்புறம் முறுக்கு புளிய போகிறோம். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துட்டேன். ஈரமில்லாத வாட்டர் பாட்டிலில் முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி மாவை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு மாவு ஃபில் பண்ணியாச்சு. ரொம்ப அழகாகவே புளிய வருது. இப்போ பாருங்கள், பிளேட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பிழிகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சொதப்பல் நம்பர் 1, இந்த மாவில் தண்ணி அதிகமாக இருக்குது. சொதப்பல் நம்பர் 2, இந்த வாட்டர் பாட்டில் மெத்தட் டோட்டலாக ஃபெயிலியர். ஆனால் மாவு உள்ளேருந்து வெளியே எடுத்தே ஆகணும். அதுக்காக கஷ்டப்பட்டு இந்த முறுக்கை புழிஞ்சு எடுத்தேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் சொதப்பல் நம்பர் 3, பிளேட்டை விட்டு இந்த முறுக்கு மாவை என்னால் எடுக்க முடியல. பிகாஸ் தண்ணி அதிகமாக இருந்ததுனால பிளேட்டை விட்டு இந்த முறுக்கை எடுக்கவே முடியலை. ஸோ டோட்டலாக 3 ஃபால்ட் இந்த முறுக்கில் இருக்குது. ஃபால்ட் நம்பர் 1, முறுக்கு மாவில் தண்ணி அதிகம். ஃபால்ட் நம்பர் 2, டோட்டலாக முறுக்கு புளிய அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஃபால்ட் நம்பர் 3, இந்த பிளேட்டை விட்டு மாவு எடுக்க வரவே இல்லை. மறுபடியும் நான் மாவு ஃபுல்லாக பிணைஞ்சிட்டு ஒரே ஒரு முறுக்கு மட்டும் கரண்டியில் இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டு மிச்சத்தை எல்லாமே நம்ம எப்பயும் போல் முறுக்கு புளிகிற அச்சிலேயே முறுக்கு வார்த்து எடுத்துட்டேன். நீங்கள் எப்பயும் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முறுக்கை 2 பக்கமும் பொறுமையாக சிவக்க விட்டு எண்ணெயுடைய சலசலப்படனதுக்கப்புறமா முறுக்கு எடுத்துக்கோங்க. யாரும் வீடியோ பார்த்துட்டு இந்த வாட்டர் பாட்டில் மெத்தடில் முறுக்கு புளியாதீங்க. ஆனால் இந்த மெத்தட் பூந்தி, லட்டு, காரா பூந்திக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன ஃபால்ட் அண்ட் கரெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு வீடியோவும் பார்த்துட்டு பல்க் அமௌண்ட்டில் ரெசிபி ட்ரை பண்ணாதீங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.